பார்வதீபதையே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லாம் வல்ல வேதாந்த கர்த்தாக விளங்கும் சிவபரம்பொருளின் திருவருட்கருணையினால் தமிழ்வின் லங்காஸ்ரீ இணையதளத்தினூடாக மெய்யடியார்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்வடைகின்றோம். இன்றைய தினம் பிரதோஷ விரதமாகும். இன்றைய தினமானது இந்துக்கள் சைவர்கள் முழுமுதற் கடவுளாகிய சிவபரம்பொருளை நினைந்து அதிகாலையிலே விரதம் நோட்பதற்கான ஆயத்தங்களை செய்து கொண்டு தூய்மையாக உடல் தூய்மை, உள்ள தூய்மை, மன தூய்மையோடு விரதங்களை நோட்பது என்பது மிகவும் சிறப்புக்குரியது. விரதம் என்பது எல்லா விதமான புலன்களையும் அடக்கம் செய்து மனம், வாக்கு, காயங்களால் இறை சிந்தனையினை மனத்தால், வாக்கால், காயத்தால் நாங்கள் அந்த இறை வழிபாடுகளை செய்யும் பொழுது நிச்சயமாக அந்த இறையருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடியதாக இருக்கும். எனவே இன்றைய தினம் பிரதோஷ தினமாகிய இன்றைய தினம் ஒவ்வொரு விரதங்களுக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் உண்டு. அந்த வகையிலே பிரதோஷ விரதம் என்பது சிவனை நினைந்து பார்வதி பரமேஸ்வரனாகிய பரம்பொருளை நினைந்து இருக்கக்கூடிய விரதமாகும். எனவே இன்றைய தினம் இந்துக்கள் சைவர்கள் விரதம் நோற்று ஆலய வழிபாடு செய்து அந்த சிவபரம்பொருளை பிரதோஷ காலத்திலே வழிபடுவது என்பது மிகவும் சிறப்புக்குரியது. நான் முன்னர் குறிப்பிட்டது போல ஒவ்வொரு விரதங்களுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருப்பது என்பது குறிப்பிடத்தக்க அந்த விடயம் என்பது ஒவ்வொரு விரதங்கள் ஒவ்வொரு பருவத்தினர் வழிபடுவதற்கு மிகவும் சிறப்புக்குரியது. எல்லா விரதங்களும் எல்லோரும் கடைப்பிடிக்கக்கூடியதாக இருந்தாலும் பிரதோஷ விரதம் என்பது தம்பதிகள் இருக்கக்கூடிய மிகவும் சிறப்புக்குரிய விரதம். இல்லற வாழ்விலே இருக்கக்கூடிய தம்பதிகள் கணவன் மனைவி இருவரும் ஒன்று சேர்ந்து பிரதோஷ காலத்திலே அந்த சிவபரம்பொருளாகிய சிவனை பார்வதி பரமேஸ்வரனாக கண்டு வழிபடும் பொழுது நிச்சயமாக அந்த இல்லற வாழ்விலே இருக்கக்கூடிய அந்த தம்பதிகளுக்கு எல்லாம் வல்ல சிவபரம்பொருளின் பரிபூர்ண அருள் கடாட்சம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். எனவே இன்றைய தினம் உங்களுக்குரிய ஒரு தினம், வழிபாட்டிற்குரிய ஒரு தினம், சிவபரம்பொருளுக்குரிய அந்த தினத்திலே நீங்கள் இறை வழிபாட்டினை பரிபூர்ணமாக செய்து சிவபரம்பொருளின் பரிபூர்ணமான அருள் கடாட்சத்திற்கு நீங்கள் ஆளாகுவீர்கள் என்று நான் பிரார்த்தித்து ஆசி கூறுகின்றேன்.